ஆறு வந்து மட்டுக்கு மட்டா தண்ணியே இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆறத்தான் வந்து பேய் கும்பனார்ன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. முள்ளு மட்டும் குத்திடக்கூடாது. பூவல் கண்டியா. அறிவியல் விஞ்ஞானம்னு பேசுகிற இந்த காலத்துலேயும் அமானுஷ்யமான தீய சக்திகளும் நல்ல சக்திகளும் இப்பவும் உலாவுறதை நம்ப முடியுமா? குலப்பண்டி பூதங்கள் இதுகளெல்லாம் நிறைய வாருது. வட்டையில் இருக்கிற சூடுபடக்குள்ள பூதங்கள் அள்ளி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தது. பூதங்கள் அது கண்ணுக்கு தெரியாது. இப்படி நம்ம இப்படி விளைக்கு அதான் பேயாட்டி சொல்கிறது. இந்த மரத்தை பற்றி தான் நாங்கள் சொல்லி இந்த மரமத்திலையும் வந்து என்னென்னா இது ஃபுல்லாகவே வெட்டிட்டாங்களாம். அவங்கள வெட்டி இந்த பக்கத்தில் வெட்டி வாழ் அடுத்த பக்கம் வந்துட்டான். அவன் கிட்டத்தட்ட இப்படி வெட்டினா மரம் வந்து விழுந்துடும். ஆனால் இந்த மரம் விழுந்து திரும்ப எழும்புனதான் வந்து சொல்கிறாங்க. இப்பத்தி இடம் இல்லாது பேய் கும்பிடாண்டினா பற்றி ஒரு பூதங்கள் இருந்த இடத்த வந்து அவர் தான் காவ பார்க்குறாரு. அந்த மரத்தை போய் நீங்கள் தரைஞ்சிருக்கீங்க ரெண்டு தாப்புனார் ஏசிருக்கேன். பேய் கும்பிடாண்டி சொல்லக்குள்ள வந்து இங்கே பாருங்க இந்த ஆறு வந்து அங்கே உங்களா போகுது இங்கே உங்களா போகுது. இது ஒரு குமுக்கு மாதிரி ஒரு இடம் தெரியா. ஒரு மழை பெஞ்சா அதுக்கு வரையலாம் உள்ளுக்கு வரையலாம். பூதங்களுடைய ஆட்சி அதான் பேய் கும்பினார்ன்ற அந்த பேர் வந்தது. அதை விரட்டுறதுக்காக அதை தியானிச்சு வச்ச ஒரு தலம் தான் இது. அதில் எழும்பிட்டாங்க யுத்த காலம் தானே. மரம் கழிஞ்சி சுழண்டு நிமிர்ந்து இது பண்ணி போட்டு அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ஒரு இது விடைய ஒன்று நடந்துருக்கு. இரண்டை சம்மாரத்தை இந்த மரத்துக்குள்ள தான் பாடினது. அதே போல் சித்திரபுத்திர நாடகம் அந்த கொப்பியை ஆரம்பித்தது வந்து புலவரமணி சிதம்பரப்புள்ள இந்த மரத்துக்குள்ள இருந்தாங்க. 5 மணிக்கும் 6:30 மணிக்கும் இடையில் இதில் யாரும் குரோஸ் பண்ணால் அவங்க தண்டனைக்குரிய ஆக்கலாயம் இருந்திருக்காங்க. அதில் வந்து அவங்க பயந்தாங்கன்னா காய்ச்சல் இதோட அவங்க கன பேர் ரத்தங்க இஞ்சத்திருக்காங்க. சரியான முறையில் இப்போ பார்த்தா ஒரு ஆள் கொட்ட நாள் நிற்குமா தலைப்பாயை கட்டிட்டு கிட்ட வர அதை உயர்த்து கொண்டே போக மாட்டோம். இந்த பேக்கும்பனாருக்கு போகிறேன்னு சொன்னால் பெண்களுக்கு ஒரு தனி பயம். இந்த வரலாறு போகணுன்னா வெள்ளக்கார கூட வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு இடம் இருந்திருக்கு உண்மையாண்டு பார்க்குறதுக்கு வரலாம். ஆனால் எங்களுக்கு பாத வழி இல்லை. ஆளூர் வந்து தெரியாது. பாணி குதிரை வந்து இப்போ இந்த குதிரை டக்கு டக்குன்னு பாரது வந்து இது பண்ணலாம். அதை கண்டோடனே அந்த டைம் இந்த வட்டைக்கெல்லாம் க்ரோஸ் பண்ணிடல. வீடியோவில் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த அத்தனை விஷயங்களுமே நிஜத்தில் இருக்குதா இல்லை கட்டுக்கதைங்களா மக்களுக்கிட்ட பரப்பப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அவங்களுக்கு இருக்கலாம். உண்மையிலேயே மட்டக்களப்பில் அநேகமான பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு கிராம பகுதி தான் இது. மட்டக்களப்பில் இருட்டுச்சோலையில் பேய் கும்பனாறு அப்படிங்கிற ஒரு பகுதி தாங்க இந்த பகுதி. இதுக்குள்ள பெண்கள் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு காலம். ஆனால் இப்போது ரொம்ப அமானுஷ்யங்களில் இருந்து விடுபட்ட ஒரு கிராமமாக இருக்கிறதாகவும் இந்த கிராமவாசிகள் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் வேளாண்மைகள் செய்யும் போது பூதங்களாலேயும் பேய் பிசாசுங்களாலேயும் ரொம்பவே தொல்லை இருந்ததாகவும் அதுகள் விடுபட்டு போகிறதுக்காக தாங்கள் அந்த வயல் நிலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அச்சு அசலாக இன்னைக்கு வரைக்கும் வழி வழியாக அந்த ஒரு கதையை கடத்திக்கிட்டு வராங்க. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலும் போக போகத்தான் சில உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த உண்மைகள்லாம் நீங்களும் சரியான முறையில் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, என்னென்னு சொன்னால் நாங்கள் வாகனத்தை முன்னுக்கு நிப்பாட்டிட்டு தான் இந்த ஆற்றை கடந்து தான் போகணும். இப்போ வந்துட்டு அந்த மழை இல்லாத டைம், பெரிய குளத்தில் வந்து தண்ணி திறக்காத டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஆறு வந்து மட்டுக்கு மட்டா தண்ணியே இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆறத்தான் வந்து பேய் கும்பனார்ன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க முன்னாடி. அது என்ன சொன்னால் வந்து அந்த மரம் விழுந்ததுனாலையும் அப்படியான ஒரு அமானுஷங்கள் காட்டியிருந்தனாலையும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு வெறுமனே கும்பனார் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த ரோட்டில் நின்றுறாங்களே, அங்கேருந்து யோசிச்சுனாங்களே எங்கடா பாதை இருக்குது எதால் நான் போகிறேன்னு சொல்லி தெரியாமல் வந்து அவதிப்பட்டுனாங்க. வயலுக்கெல்லாம் மாறோம்னு சொல்லி பார்த்தா கடைசியாக வந்து இது தெரியுமா ஒரு என்ன மரம் தெரியாத நீச்சு முள்ளு மட்டும் குத்திடக்கூடாது. ஆனால் அந்த பழத்துக்கெல்லாம் வந்து சரியான மவுஸ் இருக்குது. இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ இதுக்குள்ளே தண்ணி நின்றா எப்படி அதில் கடந்து தான்டா உள்ளே ஓணுமுண்டா. இதான் போகிற ஒரே வழி. பூவல் கண்டியாங்க ஈச்சையில் சின்ன சாதி தான்
பேரிச்சு அடுத்து ஈச்சு. கவனமா தண்ணி வந்தால் நல்லா இருக்கும் போல. ம் நல்லா இருக்கும். நம்ம என்னத்தில் வந்து ஏறு கைத்த கட்டி தான் வருவாங்க ஒரு என்ன இது கடுமாடம் இருக்குமே தண்ணி வந்தால். ஈச்ச மரம் கூட இருக்குங்க. இந்த வெயில் இல்லை இருக்குண்ணே. இந்த காலங்களில் திருவிழா நடக்கும்னு சொல்லி தெரியும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோயில். ஆனால் இப்படியான இடங்களில் எப்படி அந்த ஒரு அமானுஷம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. எல்லா விஷயமும் வந்து ஒரு சில விஷயம் தான் எங்களுக்கு சொல்லியிருந்தவங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நேரடியாக கேட்டு செஞ்ச மாதிரி தான் எங்களுக்கே தெரியும் இந்த நடந்தது அப்படி வந்து இந்த கோயிலை பண்ணிடுவாங்க. நரசிம்மர் கோயிலா? ஐயா வெயில் சாடிச்சிடும் போல கடும் வெயில். மரம் தான் எல்லாருக்கும் நிழல் போல இருக்கு. இதுக்குள்ள இப்படி தண்ணி வந்ததால வாரம் நீங்கள் இப்போ உள்ள வரையில அது அப்போ அந்த டைம்ல பூசை செய்யறேன்னு சொன்னா பூசாரி எல்லாம் அப்படி வருவாங்க. வளைச்சு அந்த பாலத்தால வருது. வாகனங்கள் வரையில அப்ப அந்த டைம் இதுக்குள்ளாலே வந்து டிராக்டர் மட்டும் தான் பெரும் போல இருக்கு. டிராக்டரும் பைக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளேயும் ஆக்கள் இருக்கு. தாத்தா கடன் தான் போகணும். மட்டக்களப்பில் இப்படி ஒரு ஏரியா இருக்குன்றது ஏரியா இருக்கல ப்ரோ. இல்லைதான் நாங்களும் சுற்றி போய் அந்த இடத்துல ரெண்டு தான் வாரண்டியில் யோசிச்சுனாங்க. எப்படி வாரண்டி பைக் மட்டும் தான் அதுவும் இது பாருங்க வந்து இந்த வரம்பாலான் இந்த வரம்பு தான் என்ன இந்த வரம்பாலான் வந்து வரணுமா அந்த தண்ணி வந்துண்டா. இப்போ நாங்கள் வந்ததை விட இப்போ நாங்கள் ஆட்டோ தூரத்து நீத்தாடி வந்துருக்கோம். இஞ்சால வந்து வரையில சரி உண்மையில வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுத்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த கோயிலை பற்றி என்னதை பற்றி வந்து முக்கியமாக இந்த மரம் என்ன எந்த மரத்தை சொல்லி உள்ளே இருக்கா? கோயிலுக்குள்ளே இருக்கு. சரி உண்மையில வந்து இப்போ இந்த கோயில் எப்போ வந்து இந்த மரம் எப்போ வந்தது? மரத்துக்கு பிறகு இந்த கோயில் வந்து இல்லை மரத்துக்கு முதல் கோயில் வந்தது. கோயில் அதுக்கு தான் மரம் உருவாங்க. நிறைய வரலாறு கேள்விப்படுத்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் உண்மையில அந்த நிறைய அமானுஷம் அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னவங்க. 41ஆம் ஆண்டு இதில் ஒரு ஒரு வட்டைக்கிரிக்காக்கள் சேர்ந்து செய்து வந்தது. ஒரு கோயில் மாதிரி வச்சு கோயில் மாதிரி ஒரு இடத்துல வச்சு தான் அவிடத்தை வச்சு இது பண்ணக்குள்ளே அந்த மரம் உண்டாயிற்று. அதில் ஒரு மரம் வந்து அது வேப்ப மரம் தான் இருந்தது. அதை அவையை பாதுகாத்து அதுக்கு ஆரம்பிக்கக்குள்ளே வந்து மரம் இல்லை. மரத்தை கண்டு கோயில் உருவாக்குன்னு சொல்லி அதை இதாக செய்யப்படும். ஒரு இடத்தை வச்சு அவையை தியானிக்கிற நேரத்தை வந்து அது பிரச்சனை சொன்னா இந்த வட்டைக்கு இதில் வந்து வெறும் காவல் பார்க்கறதில்ல. இந்த வட்டையில் அந்த நேரத்தில் பண்டி அண்டி சொல்லக்குள்ள பண்டி பூதங்கள் இதுகளெல்லாம் நிறைய வாரது. வட்டையில் இருக்கிற சூடு போடக்குள்ள பூதங்கள் அள்ளி கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தது. பூதங்கள் அண்டினா அது கண்ணுக்கு தெரியாது. இப்படி நம்ம இப்படி விளைக்கு அதான் பேய் அடி சொல்கிறது. அப்போ உண்மையிலே வந்து பேய் அதுக்கு முன்னாடி வட்டையை காவ பண்ணி வேலை செய்து இது பண்ணக்குள்ள வந்து காவ பண்ணி களவட்டியை காவ பண்ணி தான் நாங்கள் சூடு அடிக்கிறேன். அப்படி நேரத்தில் என்னஞ்சாங்கன்னா விடத்தொரு இதை வச்சு வழிபட்டாங்க. சின்ன கோயில் மாதிரி வழிபட்டோடனே வந்து அதில் புனிதமாக அந்த மரம் ஏற்பட்டது. மரம் அவர் தான் வழிபட்டோடனே வந்து நீ தான் இதுக்கு காவல் வேண்டிய அதுக்கு வேற ஆக்கள் காவ பார்க்க இல்லாது. வேற ஒருத்தரும் இங்கே நிற்க புறையை போடலாம். புறையை போட்டு வைக்கலாம். புறையில் அவர் தான் இருப்பார். புறையில் புறையிட்டா காவல் புறை போடுறது. இந்த வட்டையில் பண்டிகை வேலி அடைச்சி காவல் புறை போடுறது. ஓகே காவல் புறையில் கண்டிப்பாக உள்ள ஆகாரம் காவ பார்க்கணும். ஆனால் இவர் வந்து சொல்லியிருக்காண்டினா நீ இதில் இருக்கக்கூடாது. நம்ம போகிற வழி இப்போ ஆறு சொல்கிறீங்களா? ஆறு சொல்கிறா எங்களை சிவாமி தான் சொல்கிறோம். காவல் தெய்வமாக தான் அவர் இருந்திருக்கார். அது இப்போ இந்த 41ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நிறைய இங்கே வருவராக அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு காவல் தெய்வமாக தான் அதை வச்சு வழிபட்டு ஆரம்பத்தில் நீங்களே யாருன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து கண்ணங்குடா கண்ணையம்மன் கோயில். இப்போ எங்களுக்கு தாய் ஊர் கண்ணங்குடா தான். ஓகே சரியா? கண்ணங்குடாவோட மட்டும் எங்களோட மக்கள் தான் குடியேறிருக்காங்க. அப்போ அங்கிருந்து தான் இங்கே விவசாயத்துக்கு வாரது. அந்த ஊர் கண்ணையம்மன் கோயில் முன்னாள் தலைவர் தான் நான் நிமலர்.
ஓகே. அப்ப இந்தோட ஊரோட பேரு அந்த கண்ணங்குடா வம்சாவளி. கண்ணங்குடா வம்சாவளி தான் இது. இப்போ இவர் எல்லாம் வந்து கண்ணங்குடா உங்களோட அப்பா அம்மா பார்த்தா கண்ணங்குடா பேர் இங்கே இருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த மரத்துக்கு என்ன நடந்ததுன்ற சொல்றீங்களா? மரத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் மரம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து முத்திய இப்போ 41ஆம் ஆண்டு மக்கள் சேர்ந்து செய்யக்குள்ள அதுக்கு முதல் மரம் உண்டாயிட்டு. அதுக்கு முதல் இப்போ பாலிப்பொடியார் காலத்திலேயும் அடுத்து வந்து செட்டியார் ரெண்டு ஒரு ஆள். செட்டியார் தான் அவரது இதை காவல் தெய்வமாக வழிபட்டிருக்கார். ஓகே. இந்த ஆற்றுக்கு பேர் செட்டியார்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு இந்த இந்த கும்பனாறு ஆற்றுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த இதுக்கு ஒரு பேர் இருக்கு. செட்டிக்குள்ள ஒரு ஆரண்டினா தான் அவங்களுக்கு விளங்கு. அந்த பூத கும்பனாறுன்னு சொல்றோம். பேக்கும்பனாறு. பேக்கும்பனாறு பேக்கும்பனாறு சொல்லக்குள்ள வந்து இங்கே பாருங்க, இந்த ஆறு வந்து அங்கே உங்களா போகுது, இங்கே உங்களா போகுது. இது ஒரு குமுக்கு மாதிரி ஒரு இடம். சரியா, ஒரு மழை பெஞ்சா அதுக்கு வரையலாது, உள்ளுக்கு வரையலாது. அதுக்குள்ள உறைவிடமாக அந்த நேரத்தில் நான் சொன்னது தானே, இப்போ சூடு போடுறாலும் இவர் உருவானதுக்கு தான் இங்கே விளைச்சலை கண்டது. ஆனாடி இப்போ முந்தி நல்லாரிக்கு இல்லாமல் சூடை போட்ட உடனே வந்து 10 சாக்கு 12 சாக்கு அடிபடும். அதாவது இங்கே கோயில் உருவாகிறதுக்கு முன்னால பூதங்களோட ஆட்சி தான் பேய் கும்பனார்ன்ற அந்த பேர் வந்தது. அதை விரட்டுறதுக்காக அதை தியானிச்சு வச்ச ஒரு தலம் தான் இது. இது வந்ததுக்கு பிறகு இங்கே முழுமையான விளைச்சல் இங்கே விவசாயிகள் கண்ட முழுமையான. இது எத்தனை வருஷத்துக்கு முதல்ல நடந்தது? இது 41ஆம் ஆண்டுக்கு முந்தி. 57 வெள்ளம் வருது. வெள்ளத்துக்கு முந்திய இதான் இந்த கட்டுமான பணி இந்த எல்லாரும் சேர்ந்து செய்யுது 41ஆம் ஆண்டு. அதுக்கு முந்தி இந்த செட்டிக்கிழவர் சொல்லி அவர் வந்து கும்பிட்டு வந்தால் அது இதாக செய்யலை அவர். சரியா, இப்போ அந்த அந்த மரம் பார்க்கலாமா? உள்ள மரம் பார்க்கலாம். மரம் பார்க்கல. என்ன பிரச்சனைனா மரம் வளர்ந்து வந்துட்டு நல்ல முத்திய மரமாக போயிட்டு அது ஏதோ வெட்டுறது வாள் இப்படி வந்து அங்கே குறுக்கறுத்தது. என்ன சொல்றீங்களா? என்னன்னா அது 2-3 பேர் ஆக்கள் சேர்ந்து 2 வண்டியில் கொண்டு போட்டுத்து இந்த களவுல மரம் அறுக்கிறது. வேப்ப மரம் ஒன்றாச்சு அந்த இது பல தேவைப்படும். இது நல்ல முத்திய மரம் இருந்தபடியே இதை அறுத்துட்டாங்க. அறுத்து 2 பக்கம் அறுத்து பண்ணோடனே வந்து அவங்களுக்கு மரம் இல்லை. மரம் திரும்பி அறுத்துருக்குறாங்க. அறுத்தோடைய வந்து இங்கே வந்து வாள் அங்கால வந்துட்டு மரம் வாள் வந்துட்டு மரம் இல்லை. அது வந்த உடனே வந்து அதுக்கு வேகம் வந்துட்டு ஏருள் அதுதானே வேகம் வந்த உடனே வந்து வாழை இவங்க எடுத்துட்டு ஓடித்து போகிற நேரம் மரம் சுழண்டு அடிக்குது. ஓடி போய் தாப்படுறது சொல்லியிருக்காரு. அப்பா அப்படி ஒரு பிரச்சனைக்கு போகிறேன், நீங்கள் இப்படியான வேலை செய்திக்கப்படாது, அது இப்பத்திய இடம் இல்லாது பேய் கும்பிடாண்டினா பற்றி ஒரு பூதங்கள் இருந்த இடத்த வந்து அவர் தான் காவ பார்க்குறாரு. அந்த மரத்தை போய் நீங்கள் தரைச்சினீங்க ரெண்டு தாப்புனார் ஏசிருக்காரு. இப்போ அந்த வெட்டுற தடம் எல்லாம் இடம் இருக்கு. அப்புறம் அந்த 2 பேரும் இவர் போயிட்டார் பருத்தி சென்னைக்கு. நான் பேரை சொல்ல வரல. அவர் போய்த்தார். மற்ற 2 பேரும் அப்போ இங்கே 6ஆம் கட்டையில் இந்த வீடெல்லாம் இது பண்ணியிருந்தது. அதில் எழும்பிட்டாங்க. யுத்த காலம் தானே. அந்த நேரத்தில் போய் அந்த வீடை கைமரமெல்லாம் ஏற்றி அந்த கதவு நிலையில் ஏற்றி வரக்குள்ளே வந்து தலைவணந்த பிள்ளையார் கோயிலுக்கு அங்கே ஆமி கிடந்திருக்கிறான். ஆமி கிடந்து சுட்டத்தில் இது அடுத்து அந்த ஒரு வண்டி தான் அங்கே போகிறது. அது 2 பேரும் அவடத்து 4 நாளை பிறகு நாங்கள் பொடியை கட்டுறாங்க. இந்த மரம் பட்டுனாங்க இறந்துட்டாங்க. அடுத்த ஆள் வந்து ஒரு 6 வண்டியோட உளிச்சக்குளத்துக்கு போனவர் வந்து மற்ற ஆக்களுக்கு கொண்டு செய்யல இவரை ஆமி சுட்டு போட்டான். அப்போ இது அடுத்த 3 பேரும் வந்து செத்த காயத்தோட செத்தாக்கள் தான். உயிரோட இப்போ இல்லை ஆக்கள். அப்படி ஒரு அதான் எங்களுக்கு பையன் ஒருத்த வந்தால் நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கோம் ஒருத்த கும்பிட்றதுக்கு. அப்படி ஒரு சக்தி வரும் இது. சரி, ஃபர்ஸ்ட்டு உண்மையில் அந்த மரத்தை பார்த்துட்டு வந்து மீதி கதை பண்ணுவாங்க. என்ன எழுதி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சொன்னோம் இது சம்மந்தமாக வந்து சில கட்டுப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆலயத்துக்குள்ள நம்ம போகிறதுக்குன்னா என்ன பண்ணுவோம், மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே நரசிம்மனுக்கு சொல்லி ஆலயங்கள் குறைவு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2வது கோயில் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று மண்முனையில் இருக்கிறேன். இது இந்த இலைமறை காயா இருந்தது தம்பி. இது இன்னடிக்க கோயில் அந்த அந்த மண்முறை இருக்க கோயிலுக்கு முந்திய கோயில் இது. இதுதான் அந்த மரம். இப்போ இதில் மண்ணை போட்டு இப்போ நம்மளோட பிள்ளைகள் இது பண்ணிட்டாங்க. இது ஒரு கட்டு மாதிரி இருந்தது. இப்போ இங்காலேயும் இது இருந்தது.
அப்போ அந்த முட்டுக்காலிலிருந்து அறுக்கிற அளவுக்கு தான் அவனை அறுத்துருக்கான் இந்த இதில் இருந்து இப்படி தெரியும். ஆனா அந்த அடி வரணும் ரெண்டு சைட்டு அந்த குறுக்குவான் சரியா. ஒரு ஆள் அங்கே ஆட்கள் வராங்கன்னு பார்த்து கொண்டு இருந்துருக்கு. அப்போ அந்த 3 பேர் சேர்ந்து அதை செய்தது. களவுத்தனமாக தான் இரவில் களவுத்தனமாக தான் இந்த வேலை நடந்தது. ஓ இது ஃபுல்லாக அறுத்தும் மரம் அறுத்து வாழ் வெட்டக்கிரமிது. அப்போ இந்த மரம் விழுந்து நிமிந்ததா சொல்றாங்க. அண்ணே அவனுன்ற கதை தானே அது. மரம் கழிஞ்சி சுழண்டு நிமிந்து இது பண்ணி போட்டு அவனுக்கு தெரியாத ஒரு பெரிய ஒரு இது விடயம் ஒன்று நடந்துருக்கு சரியா. அது வெளியில் அவங்க வெளியே சொல்லலை. அந்த ஒரு பொடியும் தான் போய் தகப்பனத்தை சொல்லியிருக்காரு. எங்களோட மாமனார் தான் போய் சொல்லியிருக்காரு. உன்னுடைய தேவையில்லா வேலை செய்து போட்டு எந்த நாளே வேலையாதான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை 3 பேரும் செத்தது புறா இது சரியான ஒரு இதென்று தெரிஞ்சது. உண்மையான விஷயம் இருக்காங்க அப்படியான விஷயம் சொல்லி சில மர்மமான விஷயங்களை வந்து எப்படின்னு நம்பல எப்படியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட நிறைய பேர் சொன்னவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த உற்சவம் நடக்கிற இடத்துல வந்து நீ இங்கே வந்து இந்த பாலையை போஸ்ட் பண்ணி நீ வாங்கு. அடுத்த முறை நீ ஒரு படி உயராட்டி நான் இவடத்து சொல்கிற பிள்ளையா வரும். இவருக்கு ஒரு பாலை விற்பனை நடக்கும் தானே. இப்போ எங்களை மகன் தான் ரமேஷன்ற பொடியன் சரியா. 350 ரூபா மூடை விற்கிற நேரத்தில் 55,000 ரூபாய்க்கு போன இதில் பாலை வாங்கினவன். இங்கே விற்கிற பாலை வாங்கி இப்போ அவன்கிட்ட பேர் வந்து இந்த அளவுக்கு நிற்குது, சிறப்பாக நிற்குது. அப்படி ஒரு அதிசயம் இங்கே இருக்குது. அவட உற்சவ நேரத்தில் வந்து நீங்கள் வந்து காசை கட்டி போட்டு போகக்கூடாது. போட்டி போட்டு அந்த பாலையை வாங்கணும். வாங்கி பாருங்க. ஓ பயிர் வரும். அப்படி அதிசயத்தால் இந்த ஆலயம் இவ்வளோ கதியாக வளர்ந்தது. இதில் கணக்க தாற்பயங்கள் இருக்குது. இதில் வந்து அந்த மந்திர சக்தி இருக்குது. மந்திரம் இப்போ நான் ஒரு மந்திரத்தை படிக்கிறேன்னு சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இந்த மரத்துக்குள்ளேருந்து எத்தனையோ ஆக்களை ஓதி அந்த முத்தி வைத்திருக்காங்க, புலவர் ஆகியிருக்காங்க. இப்போ நோஞ்சி பொடியார் நரசிம்ம அந்த கூத்து ஆடினது வந்து இரண்டை சம்மாரத்தை இந்த மரத்துக்குள்ளேருந்து தான் பாடினது. அதே போல் சித்திரபுத்திர நாடகம் அந்த கொப்பியை ஆரம்பித்தது வந்து புலவரமணி சிதம்பரம் பிள்ளை இந்த மரத்துக்குள்ளேருந்து தான். அந்த 2 கூத்தும் கொடி கட்டி பிறந்தது. இப்போ அந்த ஞாபகத்தில் நாங்கள் இந்த முறை இரண்டை சம்மாரத்தை ஆடுறதுக்கு இப்போ நாளைய கூட்டத்தில் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். இப்போ இந்த மரத்துக்கு நிறைய வரலாறு இருக்குது. இரண்டிய கசிவு அந்த கூத்துக்கு பிறகு தான் இதுக்கு ஒரு போர் பேர் ஒன்று உருவாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இன்னும் அது எங்களுக்கு முற்று அறியலை இன்னும். இப்போ அதை தாண்டி வர விஷயம் மாதிரி நடந்திருக்கு இதுக்குள்ள. இப்போ இங்கே வந்து இப்போ தனிமையில் வந்து யாராச்சும் அச்சுறுத்தி அதாவது அந்த ஆளை உண்டாகிறதுக்கு முன்னால் வரக்குள்ள என்ன சொன்னால் இதில் வந்து கார்த்திகை பத்தப்பன் ஒரு ஆள் இருந்திருக்கிறார் அந்த 6 இடத்துல. இங்கே வந்து இளைய தம்பி என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அந்த 5 மணிக்கும் 6:30 மணிக்கும் இடையில் இதில் யாரும் குரோஸ் பண்ணால் அவங்க தண்டனைக்குரிய ஆக்கலாயம் இருந்திருக்காங்க. அதில் வந்து அவங்க பயந்தாங்கன்னா காய்ச்சல் இதோட அவங்க கன பேர் செத்தங்க இஞ்சத்திருக்காங்க. அப்போ சரியான முறையில் இப்போ பார்த்தா ஒரு ஆள் கொட்ட நாள் நிற்குமா தலைப்பாயை கட்டிட்டு கிட்ட வர அதை உயர்த்து கொண்டே போகும். அப்படி அதில் அப்படி இது பண்ணி நிறைய கண்டிருக்காங்க. நிறைய கண்டிருக்காங்க. அது உண்மையான விஷயம். ஒரு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிறீங்கன்னா நீ இந்த இடத்துல இந்த குரோஸ் பண்ணுறது நீ புரிய போட்டு இதில் படுக்காது சொல்லி அவர் படுத்துட்டார். அப்போ இந்தியாவிலலாம் 3 தடவை சொல்லியிருக்காரு. ஒரு இறையன்ட்டு சொல்லக்குள்ள அவருக்கு ஒரு மன்னிப்பு இருந்து 3 தடவை போய் அவருக்கு சொல்லியிருக்கார். சொல்லி போகிறார் நீ இதில் படுக்கக்கூடாது. அதை மீறிட்டு அவர் படுத்துட்டார் சரியா. பிறகு பட்டாக்கள் வார நேரம் அவர் செத்து கிடக்கார் புறையில். அப்போ அதுக்கப்புறம் சொல்லப்பட்டீங்கன்னா அந்த புறையில் வந்து நீங்கள் இந்த பட்டைக்கு புறையில் ஆக்கள் படுக்க வேணும். அவர் பாதுகாப்பார். இதுக்கு பண்டிகையும் பாடல பூதங்களும் பாடல ஒருத்தரும் காவல் நிற்கிறல்ல. அதுக்கப்புறம் உழைச்சல் இந்த வட்டை தான் எங்களோட கண்ணை கூட வழிபட்ட வட்டை. இந்த வட்டை விளையிற மாதிரி இந்த வட்டையும் விளையாது. பிறகு உண்மையிலே இப்போ இந்த பூதங்கள் நம்ம சொல்லுங்களே அதெல்லாம் உண்மையில இருக்கு. உண்மையில் வந்து அங்கே இந்த மாட்டால சூடு போடுறாங்க. அங்கே மாட்டால சூடு போடுறேன். இப்போ மெஷின் இயந்திரங்கள் வந்துட்டு மாட்டால சூடு போடக்குள்ள வந்து முதல் வந்து இவருக்கு நேர்ந்து வைக்கிறேன். நேர்ந்து வச்சு போட்டு அரக்கு தாக்குறேன் சொல்லக்குள்ள வந்து ஒரு முதிரை கம்பு ஒரு சாரையை போத்தல் ஒரு தேஞ்ச மண்வட்டி எல்லாம் செய்து இவரை நினைச்சு நடுவில் தாட்டு போட்டு சூட்டு தள்ளுனா சரி. சூடு போடங்காட்டிலும் பொண்டுகள் அதுக்கு போகக்கூடாது. இப்போ சும்மா ஆள் இல்லை. நிறைய இங்கே வயலுடையக்குள்ள அவர் ஒரு பிரம்மச்சாரி. அதுக்கு முன்னாடி அவர் இதுக்கு ஒரு பெண் பிள்ளைகள் இங்கே இப்போ இந்த உற்சவம் இது நேரத்தில் வார அத்தனை நாளையிலே பெண்கள் இதுக்கு வாரல அப்படி ஒரு இடமா இருந்தது. அப்போ அப்படி வாரண்டாலும் அவங்களோட 2-3 பேரோட வந்து தான் இந்த கலவட்டியெல்லாம் கூட்ட வாரது.
இந்த பேக்கும்பரா இருக்க போகிறேன்னு சொன்னால் பெண்களுக்கு ஒரு தனி பயம் இதுக்குள்ளே வாரல ஒரு பயம் மட்டும் இருக்குது. இப்போ இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்களே. நிச்சயம் நம்பணும். நிச்சயம் நம்புறாங்க, நம்பிக்கொண்டா இருக்காங்க. சரி, நம்பாம இப்ப இந்த இதுல நவீன யுகத்தில் நம்ம அனுபவம் பட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப நீங்க அவங்களோட வயசுக்குள்ள நிறைய அனுபவங்களை கண்டிருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து தெரியாது. பைக் இது தம்பி 87க்கு பிறகு வாழ் குத்தப்பட்ட மரம் இது. 87 இந்திய காலகட்டத்தில் இது அறுத்தது. அப்ப இப்ப நீங்களே யாராச்சும் இதில் கண்டிருக்கிறீங்களா? உண்மையில நீங்க யாருக்கு சொல்லுங்க, நடமாட்டம் மாறி தான் இப்போ நான் வார நேரத்துகளில் மணிச்சாத்தங்கள் சிலாமலம் பூஜை ஆகிற சாத்தமெல்லாம் கேட்கும் வெள்ளிக்கிழமையில். ஆனால் ஒருத்தர் நிற்க மாட்டாங்க, ஒருவரும் இல்லை. அங்கே நான் பார்த்த மாதிரில ஒருவரும் இல்லை. இது எந்த டைமுக்குள்ள வந்து நடக்குது? இது மதிய நேரத்தில் வரும். இல்லாட்டி காலையில் 6 மணி 7 மணிக்குள்ள, மாலையில் மாலை 6 மணி 7 மணிக்கெல்லாம் நடக்குது. இந்த ஆரம்பம் முழுவதும் நடக்குங்க. இப்போயும் நடக்குதான், நடந்த ஒன்று அறிக்கை. நீங்களே நிலவு நேரத்தில் 12 மணி 1 மணி நேரத்தில் இப்படி நடமாட்டோம். நீங்கள் வந்து அழிப்பாட்டு இருந்து ஆள் போகிற ஏரியும் நம்ம எழும்பிட்டு வந்து லைட்டை போய் சாமான் நேர்த்தி கடனோட கொண்டு வைக்க முடியல. இல்லை அங்கே சிலாங்க மரத்தில் சிலாங்க இருக்கும். மாலையில் கொண்டு வைக்க முடியல, சிலாங்க இருக்குது. அழிப்பாடுன்னு சொல்றீங்க. அதாவது வார வழியத்தான் வந்து வழியத்தான் அந்த காலத்துல இருந்து அழிப்பாடுன்ற ஒரு சொல்றீங்க, நடமாடுற வழிபாடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு வழியை வந்து இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரோடா ஏன் வடிவமைக்கல? அதே காலத்துல இருந்த மாதிரி இருக்குது. என்ன காரணம்? அதான் எங்களோட ஆலயத்தையும் எங்களையும் மற்ற அரசியல்வாதிக்கு கண்ணுக்கு தெரியல. அதான் சொல்லலாம். இப்போ ஏண்டா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா செய்யலாம். இப்போ இப்போ விழுந்த மக்கள் அவ்வளோ அவை வரிப்படத்தை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினது. இதாலே வேற ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்யறது இல்லை. இப்போ இது செய்தால் இந்த வரலாறு போகண்டா வெள்ளக்காரன் கூட வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு இடம் இருந்திருக்கு உண்மையாண்டு பார்க்கறதுக்கு வரலாம். ஆனால் எங்களுக்கு பாத வழி இல்லை. அதாவது என்ன சொல்றோம், மேல ஆலய வழிபாட்டுக்குண்டு ஒரு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருதுன்றதை தாண்டி வந்து இங்க நிறைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறது வந்து இந்த ஆத்த கடந்து. ஸோ வந்து இந்த ஆத்த கடந்து போற பட்சத்துல வந்து இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பாலம் கூட வந்து இல்லை. அதுவும் தண்ணி வந்தா போயில என்ன தம்பி, நிறைய பேர் அந்த பாணி குதிரையில ஆளூரும் தெரியாது. பாணி குதிரை வருமா? இப்போ இந்த குதிரை டக்கு டக்குன்னு வாரது வந்து இது பண்ணும். அதை கண்டோடனே அந்த டைம் இந்த வட்டைக்கெல்லாம் க்ரோஸ் பண்ணே இல்லாது. க்ரோஸ் பண்ண அவர் தடவை சுற்றி பார்த்துட்டு வந்து இதில் இருக்குங்காட்டினா அந்த நேரத்தில் போக மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு போகலாம். குதிரைன்னு சொன்னாலும் அது அந்த கருப்பஞ்சாமிக்குரிய தானே சொல்லுவாங்க. அது நான் சொல்கிறேன், அவங்க நினைச்சா என்னத்தில் வராங்கன்னு தெரியாது. ஆனால் குதிரையை தான் கண்டிருக்காங்க. பாணி குதிரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நரசிம்மர் இருக்கு. இது நரசிம்ம வைரவர் தானே? நரசிம்ம வைரவர். நரசிம்மர் வந்து கிருஷ்ணரோட ஒரு அவதாரம். நரசிம்ம வைரவர் அவர் வந்து அகோரம் கூடிய ஒரு ஆள். அதுக்கு ஆண்டுதோறும் சரியான முறையில் அந்த பலிகளை கொடுக்காம போனால் நிர்வாகத்தையும் பிரச்சனைப்படுத்தும். ஆனால் எல்லாரும் பயன்தான் இந்த வேலை செய்வோம் செய்கிறோம். வருத்தங்கள் அது வந்து குடும்பத்தை தாக்கும். ஆனால் பயன்தான் எல்லா பிள்ளைகளும் இல்லைண்டு செய்கிற எல்லாம். இப்போ இந்த கோயில் உருவான காலத்துல இருந்து இங்கே பக்கம் அந்த அமானுஷங்க பேய்களோட நடமாட்டம் அப்படி எதுவுமே இல்லையா? இதுக்குள்ள இந்த கோயில் உருவானதுக்கு பிறகு இந்த கோயில் உருவானதுக்கு பிறகு அந்த பேர் நடமாட்டம் இல்லை, தெய்வத்தின் நடமாட்டம் தான். இந்த கோயிலோட விருட்சமா வந்து இருக்கிறது அப்போ இந்த வேப்ப மரம் தானா? தலை விரிச்சு வந்து தலை விரிச்சம் வேப்ப மரம் தான். ஆரம்பத்தில் வந்து நான் இப்படி ஒன்று நடக்கும்போது வந்து என்கிட்ட சொன்னாங்க வந்து பேய், அதாவது கட்டாரில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது மட்டக்கள இப்படி ஒரு இடம் இருக்கு போய் பாருங்க அப்படி சொல்லி, பேய்க்குமன்னார் அப்படின்னு சொல்லியும் அது ஒரு ஆற்று பக்கம் வந்து ஒரு மரம் இருக்கிறதாகவும் அந்த மரம் வந்து விழுந்து திரும்ப நிமிர்ந்து நின்றதாகவும் சொல்லி தான் சொன்னாங்க. அவ்வளோதான் எங்களுக்கு மேலோட்டமாக தெரியுமே தவிர உள்ள வந்து இவ்வளோ வரலாறு இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ உண்மையில் இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்துட்டு சாமியாக இருக்கட்டும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அந்த எப்படி சொல்கிறது, சக்திகள் இது நம்ம மீன் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. பேய் இருக்குன்னு சொன்னா வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு அணுவ ரீதியில அதை வந்து பார்க்கல கேட்கல, காது வழியா மட்டும் தான் கேட்குறாங்க. சொல்லப்போனா எனக்கு கூட வந்துட்டு சில இதில் வந்து நம்பிக்கை இல்லை. சாமியை மன திருப்திக்காக கும்பிடுவேன் வழிபடுவேன்னு தவிர, ஆனால் அந்த சக்தியை ஒன்று வந்து அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் அந்த அணுவ ரீதியாக வந்து பட்டதில்லை. அப்போ உண்மையில இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமா வந்து பட்டு தெரிஞ்சிருப்பாங்க தானே. அப்படியான சில பேர் வந்து உங்கள்கிட்ட சொன்ன அனுபவங்கள் எப்படி இருக்கு? என்னென்றால் இப்போ இதில் இருக்க இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் கூட இங்கே எதுவும் புட விட்டால் அவரை குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும்.
உடனே காய்ச்சல் வரும், பிரச்சனை வரும், சுகம் இல்லாததை கொண்டு வரும். சுகம் இல்லாத கொண்டு வரும். அப்படி நடந்த உற்சவத்துக்கு அவங்களுக்கு போக முடியாத ஒரு தடையை ஏற்படுத்தும். சொந்தக்காரர்களாலே பெரிய உள்ளே இருப்பாங்க, இல்லாட்டி யாரால இறந்துருப்பாங்க. சரியா? இவன் இங்கே சரியாக நடந்தால் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? நீங்கள் பேய் என்ற கதையில் வார இல்லை தானே, இதை நினைவாக வந்தால் பேயா தான் அவருக்கு தெரியும். இதை நினையாமல் இந்த வட்டைக்கு யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோற்றம் போகிற மாதிரி தோற்றமாக கிடைக்கும். அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னண்டு எப்படி ஒரு சின்ன ஒரு நாய் ஒன்று வந்தது, பெரிய ஒரு நாய் இருந்தது, அவட வந்த காய்ச்சி தான் அவட அவர் இது முடிச்சு. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். என்னென்னா அதை அந்த வைரவர் உருவம் வந்து அந்த வெள்ளை கலரில் அப்படி பெருசா நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்த்தவங்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க. வந்து அது உண்மைதானே? அது இப்போ தீட்சை முறைப்படி வடிவ சாத்தி தலைப்பாக கட்டி நல்ல வேட்டி கட்டி ஒரு ஆள் வர மாதிரி தெரியும். கிட்ட வர அவரோட உயரத்தை அவையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ அவங்கள தெரியாமலே அவங்க இது பண்ணிடுவாங்க, மறைஞ்சிடும். இந்த கதை நிறைய பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டது. இது இந்த வட்டைக்கு அது நடக்கிறது. இந்த வட்டைக்கு இந்த தளத்தில் நடக்கிறது. இப்போ நைட் டைம்ல நீங்கள் இங்கே ஒருத்தர் நிற்கிறே இல்லையா? நீங்க உங்களுக்கு சந்தேகம் பண்ணா நைட் டிரைவிங்ல 12 மணிக்கு நீங்க வாங்க பிரம்மபுத்திரத்துல பாருங்க. அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும். நிக்கலாது. அருகாமையில வீடுகள் வந்தால் கூட ஆத்திரம் வருவதற்கு இல்ல, அதோட நிக்குது. சரியா? இப்ப இந்த இதுல ஒரு 2-3 வீடு வந்துட்டு இல்லாட்டி அந்த வீடு அங்கா இருந்தது. இவருக்கு ஒரு தனிய ஒரு சொர்க்கம் தனியே இருக்கணும்ன்ற இடத்த வந்தா வந்தவர். இப்போ உண்மையிலே வந்து இங்கே வேளாண்மை செய்கிற எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு பண்ணுற மாதிரி பாதுகாப்பு இதுதான். பாதுகாப்பு உருவப்படுத்தியவர். அந்த நேரத்தில் இந்த பூதங்கள் இந்த பேய்கள் அல்ற இதை வந்து தடை பண்ண இந்த சுவாமி தான். சாரையும் வைப்பாங்க, கஞ்சா பலாரம் சுட்டு வைக்கிற பலாரம் இருக்குது தானே, கஞ்சா பலாரம், கஞ்சா ரொட்டி, அடுத்து சாரையம், கல் எல்லாம் நேர்ந்து வைப்பாங்க. கொண்டு வச்சு அது வச்சு போட்டு தான் அந்த சூட்டை போடுவாங்க. இப்போ மெஷின் வாரது தானே, வெட்டினாடி வெட்டி முடிஞ்சது பிறகு கொண்டு வைப்பாங்க. இப்போ லாஸ்ட் இப்போ வரைக்கும் இருக்கா? நீங்கள் சொன்னீங்களோ என்ன அந்த வெள்ளம் வெட்டி முடிய வந்து ஏதோ செஞ்சு அங்கே பெண்களை வந்து வர விடாமல் நீங்கள் பார்த்து அது வந்து நான் இப்போ இந்த கையால் வெட்டுற நேரம், மாட்டாச்சு விட்டு போடுற நேரம், நாங்கள் இந்த அரக்கு தாக்குறன்ற சொல்லி அந்த நேரம் அப்படி ஒரு இதான் இங்கே நடந்தது. எல்லா வட்டையும் முடிஞ்சது பூரா கும்பநாத்து வட்டை பேய் கும்பநாத்துக்குள்ளே சூடு போடுறது வாடுறது எல்லா வட்டையும் முடிஞ்சிடும். இப்போ பேய் கும்பநான்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பேரா இருக்கு. உண்மையிலே பாருங்க, ஊர்ல பேரே வந்து பேய் கும்பனாரு அப்படின்ற மனுஷத்தினாலே அது பேருந்து உருவாக்கப்படும். என்ன பழையவன் சொன்ன வசனத்தை நாங்க மாற்ற முடியாது. சொல்லுங்க என்ன சொல்றீங்க? பேர் உருவத்தை கண்டபடி இந்த சாமி உருவத்தை பேயா கண்டிருக்காங்க. அதே நேரம் அவங்களுக்கு ஞாபகத்தில் என்ன பேய் கும்பனாரன் பேர் வந்துட்டு அப்படியே பேர் வச்சு அதான் உண்மை. இப்போ ஐயா சொன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லைன்றதுக்கு இந்த பேரை வந்திருக்க மாட்டாங்க. வந்து இப்போ வரைக்கும் அதான் பேராம் பேய் கும்பனாரன் சொல்லி எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வந்து அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் நேரத்தில் பயந்துனாங்க. மட்டக்களப்புல பேய் கும்பனார்ன்ற ஒரு ஊர் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எங்களுக்கே இது புதுசா இருந்தது. அப்போ பல அமானுஷங்களை தாண்டி தான் வந்து இந்த ஒரு ஆலயம் வந்து படத்துல வந்து அமைய பெற்றிருக்கு. வந்து இந்த வட்டாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கு? இந்த இந்த கண்டம் வந்து 640 ஏக்கர். சரியா? இந்த களிமடு அந்த கண்டத்துக்காக இது அமையுது. காயமடு கண்டத்தை விட்டு களிமடு கண்டம் இது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து விவசாயிகளா இருப்பாங்க? முதலாளியா வந்து அந்த எத்தனை ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமா? அது இதுக்குள்ள இருக்கிறாங்களா? இதுக்குள்ள கோயிலுக்குரிய ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூமி இருக்கு. இந்த பூமி செய்ய பண்றாங்கல்ல டவுனுக்கு அங்கே இருந்தாலும் அவங்க இதுக்கு பயன்தான் இருக்காங்க. ஒரு ஆள்ற கட்டுப்பாட்டுகள் இருந்த பூமி தான் அவ்வளவு. சரி, இவர் வந்து செட்டியார் வந்து வேளாப்பொடியார் தோம்பருக்கு வித்து, தோம்பர் வந்து மருமகனுக்கு கந்தப்பொடியாரை கொடுத்து, கந்தப்பொடியார் வந்து மகன் மம்மரப்பொடிக்கு அநேரி கொடுத்த கண்டம் தான் இது. என்னன்னா இந்த பழம்பெரும் பூமிகள் எல்லாம் வந்து பெரும் பொடியார் தான் அப்படி கையாண்டியா. அப்ப அந்த அறுவடை செய்யற டைம் எல்லாருமே வந்து நெல் காணிக்கஞ்சி செய்வாங்க. எல்லாரும் செய்வாங்க. செய்யாம விட்டு ஏதாச்சும் நடந்திருக்கு? இல்ல செய்யாம இந்த வறட்சி அடிச்ச வருஷமே இந்த வட்டைக்குள்ள வெட்டி எடுத்த நெல். வறட்சி அடிச்ச வருஷமே இந்த வட்டைக்கா நெல் வெட்டினது. ஆரம்பத்தில் பாருங்க என்னென்னு சொன்னால் இந்த கோயிலெல்லாம் வரதுக்கு முந்தி வந்து ஒழுங்காகவே அந்த விளைச்சல்ன்றது ஒன்று இல்லையா? ஆனால் அதுக்கப்புறமா இந்த கோயிலெல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து என்ன விளைச்சல்ன்றது வந்து மற்ற இடத்துல வந்து டவுனாக இருந்தாலும் இங்கே வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய மாதிரி வந்து சொல்கிறாங்க, நம்பப்படுது. இப்போ ரீசெண்ட் டைமாக நடந்த ஒரு பிரச்சனை சொல்லி ஏதாவது இருக்கா? வந்து இப்போ யாராச்சுக்கும் ஏதாவது நடந்து
இல்லை அவங்களோட ஒரு ஒரு வேண்டுதல் நிறைவேறி இங்கே வந்து ஏதாச்சும் செஞ்சு அப்படி இந்த கால கோயில் கட்டத்துக்கு அது இல்லை இப்போ அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள 4-5 வருஷத்துக்குள்ள அவங்களுக்குரிய நேர்த்திக்கடனுக்குரிய அதிசயங்கள் நடந்திருக்குது. அந்த சித்தவேல விளையாட்டுகள் இந்த 4-5 வருஷத்துக்குள்ள இல்லை. அதுக்கு முதல் நடந்தது சித்த விளையாட்டு. அவங்க நேர்த்திக்கடன் வச்சாக்கள் நிறைவேறும். அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன நேர்த்திக்கடன் அவங்க வந்து நேர்த்திக்கடன் வச்சுதான் அவங்க நிறைவேறினா அவங்ககிட்ட பூஜையை சந்தித்து வழிபட்டப்பட்டு தான் போயிட்டுருவாங்க. அவங்க கிட்ட நேரடியா இதுக்கு தான் நாங்க கேட்டிருக்கோம், இதுக்கு தான் நாங்க எங்களை நிறைவேற்றி தானே எங்கிட்ட சொல்லல. ஆனா இப்ப அதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இது வந்து திருவிழான்னு சொன்ன அலங்கார திருவிழா தான் சரி. அலங்கார திருவிழா எந்த மாதத்துல எப்படி செய்யறது? இல்லை, அதுக்கு ஒரு திதி இருக்கு. நாங்கள் அந்த சொன்னோம்னா 7ஆம் மாதம் திதி கிட்டத்தட்ட எத்தனை நாள்? நீ ஆடி மாதத்துக்குள்ள வருவது 5 நாள் தான் செய்யும். 5 நாள் செய்யும். மற்ற ஆலயங்கள்ல காளையாடுற மாதிரி இங்க எல்லாம் காளையாடுவாங்களா? அப்படிலாம் இல்ல, தெய்வம் ஆடுறது அவருக்குரிய இது ஆடுவாங்க. 2-3 ஆடும். சரி, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தெரிய இந்த இதை பற்றி இது முந்தி கூட வண்டியில் ஒன்று சாமான் செய்யக்குள்ள வந்து ஒரு ஆள் தெய்வமாடி நடந்திருக்குங்க. அந்த நாளையில் ஒன்று வண்டியில் வந்து அப்புறம் ஒன்றில் வரல ஆக்கள் வந்து பெரிய ஆக்கள் வந்து சடங்கு செய்து வெளி செய்து ஒரு ராவை செய்து முடிய சக்கரை கொடுத்து போயிடுவாங்க. சரியா, அந்த நேரத்துலேயே ஒரு ஆள் தெய்வமாடி தான் வந்திருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க, மட்டக்களப்பில் உண்மையில ஒரு பழமையான ஒரு கிராமமா வந்து இந்த பேய்க்குமனார் இருக்கு. அந்த உங்களுக்குலாம் வயசு அதிகமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இதோட எத்தனாவது நரசிம்மர் ஆலயம் இருக்கு? இப்போ எங்கட பக்கம் உருவாயிருக்கிறதுல வந்து இது பழம்பெரும் ஆலயமாகத்தான் ஆதியிலிருந்து நடைங்கிற ஆலயம் இருந்தது. இது இந்த பொலிவு அடையிறதுக்கு இடையில மற்ற எங்களுக்கு 2 ஆலயம் அங்கே பக்கத்தில் உருவாயிடுச்சு. சரியா, இதுக்குள்ள வாதக்கல் மடுக்குள்ள உண்டு. அடுத்து வந்து என்ன இதுக்குள்ள இந்த 3ஆம் மடம் ஒன்று இருக்கு. சரியா, வெண்ணம்பால பூவை அது 2 உருவாயிடுது. ஆனால் இதில் நிறைய இங்கே வயிறு. ஆனால் இதில் வழிபாட்டு வந்தாக்கள் விடல. இதில் குறுகிய ஆக்கள் சரி இப்போ புற அதிவேகமாக இந்த பொலிவு பெற்று கும்பாஷம் நடந்தது. இது அவருடைய சக்தி தாண்டா நாங்கள் வேண்டினோம்னா இதில் இருக்கிற ஆக்களுக்கும் மற்ற கோயிலில் இருக்கிற ஆக்களுக்கும் வித்தியாசம். இதில் ஆக்கள் குறைபாடு. சரியா, இதில் ஆக்கள் குறை இருந்தாலும் சுற்று மதிலெல்லாம் கட்டி டக்குன்னு அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பொலிவு பெற்றதுக்கு காரணம் அருள் தான். ஆனால் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் அக்கம் பக்கம் யாரும் குடியிருப்பில்ல, தனிமையில் அந்த கோயில் வந்து அப்படி இருக்குது. உண்மையில் ஒரு ஆலயம் அந்த காலத்தில் எதுக்கு தோன்றப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டினது வந்துட்டு பெரிய அனர்த்தங்கள் வரும்போது அந்த எப்படி சொல்கிற அந்த தானியங்கள் இதில் வந்து பாதுகாத்து கொள்றதுக்காண்டி பெரிய ஒரு கோபுரங்கள் கட்டினாங்க. அண்ட் அந்த ஆலயம்ன்றது ஒரு மனுஷனோட மன திருப்தி, ஒரு அமைதிக்காக வேண்டியும் அந்த இடத்துல வந்து இருந்தது. அப்போ அந்த ஒரு அமைதி இப்போ நகர்ப்புறங்களுக்குள்ளே இருக்கிற ஆலயங்கள் இருக்கோ இல்லையோ சொல்லி வந்து தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு அமைதி இருக்குது. அதாவது ஒரு இயற்கையான காற்று, யாரோட ஒரு சத்தமும் இல்லை, ஒரு வாகன சத்தங்கள் இல்லை. ஸோ அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சாந்தம் வந்து எந்த ஒரு ஆலயத்தில் இருக்குதோ அது வந்து போற்றப்படும், பேசப்படும். அண்ட் அது தாண்டி மரபு வழியாக சில ஆலயங்கள் வந்துட்டு இவ்வளோ கொஞ்சம் வளர்ச்சிகள் வந்தாலும் அந்த ஆலயத்தை வந்து அப்படி வச்சுக்கொள்வாங்க. ஏன்னா இப்போ வருஷமாக இதுவும் வந்துட்டு அப்படியே வந்து இருக்குது ஒன்று. ஆனால் உண்மையில் இதனால் வரைக்கும் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் வந்து உண்மையில் மனுஷங்களை சார்ந்ததும் சரி, தெய்வ சக்தி சார்ந்ததும் சரி, நாங்கள் அனுபவ ரீதியில் எதுவுமே கற்றுக்கொள்ளலை. இப்படித்தான் வழியாக வந்துட்டு சில பேர் அனுபவம் கண்டதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நம்புறதும் நம்பாததும் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் வந்து. நான் இப்போ ஆலயத்துக்குள்ளே நார்மலாக என்னென்னலாம் பலிபீடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கொள்கிறோம். நார்மலாக இப்போ உண்மையில் மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்க வந்துட்டு நரசிம்மர் தான் இருக்குது. அப்போ நரசிம்மருக்குன்னு சொல்லி உருவமாக வந்து நீங்கள் சிலைகள்னு சொன்னால் வெங்கலமாக வச்சுருக்கீங்களா இல்லை கருங்கல் சிலையா? கருங்கல்னால இது சூளம் வச்சிருக்கு, சூளவழி தான் வச்சிருக்கு. அந்த மற்ற பீடங்களாக வந்து என்னென்ன பீடம் இருக்குது? அது மாரியம்மாள், அது 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 நரசிங்கர். ஆரம்பத்தில் இருந்த பீடம் வந்து இதுதானே, பிறகுதான் பூஜித்து இதை மூலஸ்தானம் அப்படின்னு இந்த அடையாளம் எனக்கு தெரிய இந்த அடையாளம் இருந்தது. இப்போ இந்த மரம் வளர இந்த பட்டைகள் கொஞ்சம் மறைஞ்சு போகுது. பாருங்க, உண்மையிலே வந்து இந்த எனக்கு தெரிய இந்த அடையாளம் இருந்தது. இந்த மரத்தை பற்றி தான் நாங்கள் சொல்லி இந்த மரத்துலேயும் வந்து என்னென்னா இது ஃபுல்லாகவே வெட்டிட்டாங்களாம். அவங்கள வெட்டி இந்த பக்கத்தில் வெட்டி வாழை அடுத்த பக்கம் வந்துட்டான். அவன் கிட்டத்தட்ட இப்படி வெட்டினா மரம் வந்து விழுந்துடும். ஆனால் இந்த மரம் விழுந்து திரும்ப எழும்புனதான் வந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் நம்பப்பட்டிருக்கு. அண்ட் வந்து இப்போ அண்ணாவுக்கு தெரிஞ்சணும் இது கணாவதுக்கு முந்தி நடந்தது. ஆனால் எனக்கு தெரிய தடயமண்டா அறுத்த தடயமண்டா அதில் இருந்தது. ஆனால் அண்ணா பிறகுறதுக்கு முந்திய வந்து இந்த சம்பவம் நடந்துட்டேன். இப்போ வந்து இது வளர்ந்தால வந்து அப்படி மூடப்பட்டிருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அந்த வந்து இதால் நிறைய அமானுஷங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்பப்படுதுன்னு வந்து சொல்லப்படுது. அதால் அது மூலம் தான் கும்பாபிஷேகம் நடந்த காலமா இப்போ
2 வருஷம் ரைட் ஹேண்ட் வந்து இந்த இருக்குன்னு வரலாறு. ஓகே, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு வந்துட்டு ஒரு வரைபடமாக வந்து அப்படி வரைஞ்சி காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்னது ஒரு பீடமாக இருந்தது, அதாவது இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்க பீடம். அந்த பீடம் இருந்து ஒரு மரம் விருட்சமாக வந்து அது அப்படியே வளர்ந்து வந்திருக்கு. அண்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி, அதாவது அந்த மரம் வந்து திருட்டில் வந்து விற்கிறவங்க வந்துட்டு வந்து அறுக்க வந்திருக்காங்க. அறுக்க வந்ததுக்கு அப்புறமா வந்து இங்கே அறுக்க ஸ்டார்ட் பண்ணி ஸோ மரம் வந்து சாஞ்சி மறுபடியும் வந்து நிமிர்ந்ததாகவும் அந்த ஒரு அதிசயத்தில் அவங்க ஓடினதாக வந்து சொல்லப்படுது. இவ்வளோதான் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க செய்த அந்த ஒரு வினையினால அவங்களுக்கே வந்து அந்த வினை அறுக்கப்பட்டு அவங்க வந்து இறந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. ஆனால் வந்து ஒரு சாந்தமான அமைதியாக நல்லா இருக்குது இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு. அப்போ திருவிழா டைமில் இப்போ கண்ணுங்கூடாவிலலாம் இருந்து வரவங்களுக்கான பூஜையெல்லாம் இருக்குதா இங்கே? இல்லை பட்டாரமாக கொடுப்பீங்களா அந்த 5 நாளைக்கும்? எப்படி இதுக்குள்ளே இருக்கோம். ஆஹா, அப்படியா? 5 நாள் தான். ஆனால் 5 நாள் 3 இல்லை கண்ணக்கூடாது எல்லா கிராமம் இருந்து இங்கே வருவாங்க. இங்கே வருவாங்க, வழிபாட்டுக்கு வருவாங்க. நேர்த்திக்கடன் கொண்டு வராங்க. நிர்வாகம் இங்கே 3 பேர் இருக்காங்க. ஆஹா, பிறகு அந்தந்த பகுதிக்கு வண்டக்கு பாராட்டி அந்த காசார விடுறதுக்கு போட்டிருக்கு. இந்த 3 பேர் தலைமையில் இதுக்கு நிர்வாகத்தை அவங்க அமைச்சு நடத்துவாங்க. பூசியர் இருக்கிறது கண்டு. ஆஹா. இப்போ மற்ற விசேட நாட்களில் பூரணி நாட்களில் அப்படி வித்தியாசமான பூஜை எதுவும் நடக்கும்? பூரண பூஜை வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, நானும் வந்து சில திரைப்படங்களில் தான் வந்து பார்த்துருக்கிறேன். அதாவது கருப்பஞ்சாமியாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு நரசிம்மராக இருக்கட்டும், இவங்களோட அந்த வழிபாட்டு, அதாவது கிராமிய முறையில் வந்துட்டு கிராமத்து மக்கள் வந்துட்டு எப்படி இந்த ஒரு வழிபாடை செய்வாங்க அப்படிங்கிறது, ஆனால் அவங்களோட அந்த அமானுஷம் நிறைந்த வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த நரசிம்மர்லாம் வந்து அவங்களுக்கு கீழே நரசிம்மரும் சரி வைரவரும் சரி அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஏவல்களை அந்த பேய்களை தான் காவலுக்கெல்லாம் வச்சிருப்பாங்கலாம் வந்து கதை சொல்லுவாங்களே, அது உண்மையா? அப்படி சரி. நிறைய வயிறு இருக்காதானே இந்த பேய்கள். இப்போ இரண்டே சம்மானம் செய்யக்குள்ள வந்து ஒரு துள்ளி ரத்தம் கீழே விழாம அவர் உறிஞ்சி குடிக்கிற அந்த சக்தி அவர் இருந்தது. அதுதான் அவரே வந்து அந்த அந்த இதான ஒரு ஆளை பார்க்குறேன். அகோரம் இல்லையா? அந்த இரணியன் அவனை கொல்லக்குள்ள வந்து பொழுதுச்சா நேரம் இதெல்லாம் க்ரோஸ் பண்ணி போகக்கூடாது. அதுக்காகத்தான் பிறகு வந்து இவரை வந்து நிறைய வைரவராக வழிபட்டிருக்காங்க. அந்த இரணியனை கொண்ட நேரத்தில் வந்து இந்த இங்கே பக்கம் ஆக்கள் வாரையில் அப்படி ஒரு டைம் ஒன்று இருக்கு. அடுத்து வந்து ரத்த காயங்கள் அப்படின்னா அவருக்கு அகோரம் கூடுறது அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்கு. ஓகே, உண்மையில இந்த ஒரு ஆலயம் உருவானதுலேயே வந்துட்டு இந்த ஆலயத்திற்கான சிறப்பாக வந்து உண்மையில இந்த மரம் தான் வந்து பேசப்படுது. என்ன மரம் தான் பேசப்படுது. மரத்துல வந்து இப்போ அறுத்து விழுந்து நிமிந்தத்துல இருந்து மரம் பேசப்படுது. இந்த அதுக்கு பிறகு அந்த மரத்தை பேசப்படுது. அதுக்கு முதல்ல இவர் பேசப்படுது. இவர் ஆலயம் வந்து பேசப்படுது. ஓகே, ஆனால் உண்மையிலே இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு வரலாறாக வந்து உண்மையில் நிறைய இடங்கள் நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயங்கள் வெளியில் வந்து பெரிதளவு பேசப்படுறதுக்கு அந்த ஆலயங்கள் நடந்த ஒரு சில சித்து விளையாட்டுகள் தான் வந்து சொல்லப்படும். உதாரணத்துக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சி காலத்தின் போது அவங்க வந்து அந்த ஆலயத்தை உடைக்க வந்தப்போ வந்துட்டு அங்கே இருக்க நந்திகள் எழும்பி விரசினதாகவும் தேன்கூடுகள் வந்து கலைஞ்சு குத்தினதாகவும் வந்துட்டு பல வரலாறுகள் சொல்லப்படும். ஸோ அந்த வரலாறுகள் தான் வந்து அந்த ஆலயத்தினுடைய தொன்மையை வந்துட்டு சுட்டி காட்டும். அப்படி வந்து இருக்கும் வருஷமாக. அண்ட் அதே மாதிரி இந்த ஆலயத்தின் தொன்மையை வந்துட்டு காட்டக்கூடியதாக வந்து இந்த வேம்பு மரம், அதாவது வேப்ப மரத்தோட இந்த விருட்சம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து வரலாறாக வந்துட்டு அப்படியே காலகாலம் வந்து கடத்தப்படுது. அப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் பிறந்துட்டீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து இல்லைன்னு எனக்கு அந்த தடம் இருந்த அடுத்த நான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ வர ஆக்களுக்கு அந்த தடமும் தெரியாது. இப்போ கொஞ்சம் தான் தெரியுது, அது மறைஞ்சு போகுது. இப்போதைய பிள்ளைகளுக்கு இன்னொரு விஷயம் அது தம்பி என்னன்னா 3ஆம் முறை காய்ச்சல் இருக்குத்தானே. 3ஆம் முறை காய்ச்சல் எங்க மருந்து எடுத்து வந்தாலும் 3ஆம் முறை காய்ச்சல் வரும். சரியா? அதுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. இந்த வட்டைக்கார கைராப்படி அவர் இருந்தவர். அவர் இந்த மரத்துக்குள்ள இருந்தால் அந்த மந்திரத்தை உச்சரிச்சு இதை பெற்றவர். அவர் வந்து சொன்னார்ன்னு சொன்னால் நம்ம போய் அவர்கிட்ட சொன்னால் சரி 3ஆம் காய்ச்சல் சொல்லி சரி போயிட்டு வாண்டா அந்த காய்ச்சல் அவட போகும். அது அந்த மந்திர உச்சாரணம் பண்ண இடம் இந்த இடம் தான். இது கைராப்படின்னு 2 சாகமத்தி சொன்னவர். எனக்கு அந்த காய்ச்சல் வந்தது வந்துடுறது தான். நீ எங்கே தாவனுக்கு நான் பெற்றிடம் அங்கே நான் தரையில அவனுக்கு நீ அங்கே போயிருந்து பெற்றுக்கொள்ளும் அந்த மந்திரத்தை. அவர் சாகமுந்தி நான் கேட்டேன். எனக்கு காய்ச்சல் வந்தது. அவர் சொன்னார் அப்படின்னா போயிட்டு வாண்டார். பிறகு எனக்கு வந்துட்டு பிறகு போய் சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு சொல்லி அப்போ என்னோட வா
அவர் மோட்டைக்குள்ளே ஏற்றி திரிஞ்சு அண்டு முழுக்க திரிஞ்சு போன வாட்சில் போனதான் போயிட்டு அப்போ அது போன உடனே நான் கேட்டேன் தாங்க இந்த மந்திரத்தை சின்ன பாண்டி சொல்லி அது அவர் தாங்க அவர் தந்தது. அப்படி ஒரு மந்திரம் உண்டு. 3ஆம் முறை காய்ச்சலுக்கு பெற்ற இடமும் இது. அப்ப அந்த மரத்துக்கு கீழே இருந்து நிறைய பேர் மந்திர உச்சாரணை பெற்றிருக்காங்க. இது இப்பத்திய சமூகத்துக்கு தெரிய வேணும். இது கண்டிப்பா இதுல நீங்க படிக்கிறேன்டா அவனத்தை வந்து படிச்சிக்கண்டா அதை பெற்றுக்கொள்ளலாம். அது நல்ல விஷயத்தை மட்டும் தான் அவர் கொடுக்குறாரு. கண்டிப்பா. ஸோ அந்த தெரியும் உண்மையில் மட்டக்களப்பு பொறுத்த மட்டும் வந்துட்டு இந்த செய்வினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நன்மை தீன்மை என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆலயத்தில் வந்து வழிபடுறவங்களுக்கு வந்துட்டு நன்மையான விஷயங்கள் வந்துட்டு அருளாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லப்படுது. உண்மையிலே இப்படி பல கிராமங்களில் இப்போ மட்டக்களப்பு மட்டும் சொல்லாமல் உண்மையில இலங்கை பொறுத்த மட்டும் பழைய புராதன கிராமங்கள் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து புராதன ஆலயங்கள் இருக்குது, பல புராதன வரலாறுகளும் வந்து புதையப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அண்ட் வந்துட்டு இந்த காணொலி பார்க்குற நீங்கள் சொன்னால் தான் அது எங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அந்த வகையில் மட்டக்களப்பில் இது கண்ணங்குடா பகுதிக்குரியது. அது வந்து கண்ணங்குடா தாண்டியடி பகுதிக்குரியது. கண்ணங்குடா பகுதிக்கு உட்பட்ட பேய்க்கும்பனாரில் இருக்கிற இந்த நரசிம்மர் ஆலய வரலாறு வந்து மிக தொன்மையான ஒரு வரலாறாக இருக்குது. ஸோ வந்து நீங்களும் வந்து வழிபடணும், ஒரு அமைதியான இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பேய்க்கும்பனாரில் இருக்கிற நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்து வழிபடலாம். நீங்கள் வந்து அருள்களை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து நிறைய பெற்று செல்ல போகிறோம். அண்ட் வந்துட்டு இந்த காணொலியில் வந்து உண்மையிலே இவங்களோட வழியாக வந்துட்டு நம்பப்பட்டு இவங்க கண்ணால் வந்து கண்ட சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்பியே ஆகணும் அப்படி சொல்லி நாங்கள் வற்புறுத்த மாட்டோம். ஒருத்தவங்களோட தனிப்பட்ட உரிமை அந்த விஷயங்களை நம்பாததும் அந்த நம்பிக்கை நிறைஞ்சவங்க வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆலய வழிபாட்டில் வந்து ஈடுபடலாம். ஆன்மீக வழியில் வந்து நீங்களும் வந்து உங்களோட பாதையினை வந்து இட்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.